பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் எங்கள் கூட்டணியில் வங்கியிருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது அவர் வந்து அதே விட மாட்டேங்கிறீங்க. எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலான்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணியில் இருக்க தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் தவறானது. எங்களுக்குள்ள பேசி ஒரு இலக்கமான சூழல் ஏற்பட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்க போட்டுக்கிறது வாங்க வேண்டாம். நான் டெல்லிக்கு போனது ராஜ்யசபால போய் கையெழுத்து போட போனேன். அத ஒரு விவாதமா யாருமே பார்க்கல. நாங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திருப்பி 100 தடவை கேட்டாலும் இதுதான். பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டது மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. மரியாதைக்குரிய என்டிஏ அவர்களுடைய பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் அவர்களிடம் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுடைய விருப்பத்திற்கேற்றவாறு தொகுதிகள் எண்ணிக்கைகள் குறித்து அவர்களிடம் விரிவாக பேசியிருக்கிறேன். நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். கண்டிப்பா மற்றவர்கள் விட்டு கொடுக்கும் போது தேமுதிகவும் விட்டு கொடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும்ன்றப்போ அவங்கள 1-2 விட்டு கொடுக்கறப்ப தேமுதிகவும் விட்டு கொடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. மற்ற கட்சிகளை விட தொடர்ந்து நம்ம 4 பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். 4 கட்ட பேச்சுவார்த்தை முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் தொகுதி பங்கீடு இழுபறி இருக்கக்கூடிய நிலையில இது அடுத்த கட்டமா இல்லை. இழுபறியா நாங்கள் நினைக்கல. நிறைய கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சியோடும் பேசி தீர்வு காணுவது என்பது சில கால அவகாசம் என்பது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால ஏன் இழுபறின்னு நீங்களா அதை இழுபறின்னு சொல்லிக்கிறீங்க? எங்களை நிர்பந்தப்படுத்துவதற்கு திமுக பாஜக அல்ல, அடிபணிவதற்கு நாங்கள் அதிமுக அல்ல. கடந்த 10 ஆண்டு காலமாக நீடிக்கிறது. ஓராண்டு காலத்திற்கு மேல் எந்த கூட்டணி நீடித்தது கிடையாது, வரலாறே கிடையாது. நான் அறிந்த வரைக்கும் 10 ஆண்டு காலமும் ஏன் நீடிச்சிட்டு இருக்கு என்றால் ஒரு கொள்கைக்கான கூட்டணி, ஒரு கொள்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால இது சீட்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வணக்கம். இது கேள்விக்களம். தேர்தலுக்கு இன்னும் 30 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் முதற்கட்ட தேர்தலே நடப்பதால் அங்கு வேட்புமனு தாக்கல் இன்றோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தொகுதி பங்கீடு என்பது முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. முக்கியமான கட்சிகளோடு உடன்பாடு முடிந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று 3 கட்சிகளுக்கு, குறிப்பாக 2 கட்சிகளுக்கு, பாஜகவுக்கு பாமகவுக்கு 11 தொகுதிகளை ஒதுக்கி இன்றைக்கு பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. பாஜகவுக்கான எண்ணிக்கை 20லிருந்து 27ஆக அதிகரித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் எண்ணிக்கை சற்று குறைந்திருக்கிறது. திரு ஜி.கே. வாசன் இன்னமும் அழைக்கப்படவில்லை. இந்த கூட்டணி என்பது முக்கியமான கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது என்பது அஇஅதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு தினகரன் 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு எம்ஜிஆர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். அவருடைய கட்சி அதிமுகவோடு உடன்பாடு கண்டிருக்கிறது. 11 இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒற்றை இலக்கத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள். பாஜகவுக்கான இடம் கடந்த தேர்தலை ஒப்பிடுகிற போது 20லிருந்து 27ஆக 7 இடங்கள் கூடுதலாக பெறப்பட்டிருக்கின்றன. பாஜக கடந்த முறை 4இல் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளை எண்ணிக்கையில் கவனம் செலுத்தவில்லை, மாறாக வெற்றி பெறும் வாய்ப்புள்ள தொகுதிகளில் கவனம் செலுத்தியது பாஜக தலைமை என்று பாஜக வட்டாரங்களில் சொல்கிறார்கள்.
இந்த தலைவர்களெல்லாம் எம்ஜிஆர் மாளிகைக்கு முதல் முறையாக அழைத்து அங்கு உடன்பாடு கையெழுத்திட்டதன் வழியாக அதிமுக ஒரு விமர்சனத்திற்கு பதில் சொல்லியிருக்கிறது. கூட்டணியின் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் டெல்லியில் நடக்கின்றன, டெல்லி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது என்கிற அந்த செய்திக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். எங்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கு பேசி நாங்கள் செய்திருக்கிறோம். முதலமைச்சர் எங்களை அவதூறாக விமர்சிக்கிறார், டெல்லி தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது என்று விமர்சிப்பது தவறானது என்று அவர் விமர்சித்திருக்கிறார். தொகுதி பங்கீட்டில் பாஜக கூடுதலாக பெற்றதா, குறைவாக பெற்றதா, அதன் சக்திக்கேற்ப பெற்றதா என்கிற பல விவாதங்கள் அவர்கள் கட்சிக்குள்ளும் வெளியிலும் நடக்கிறது. அஇஅதிமுக பாஜகவுக்கு கூடுதலாக எண்ணிக்கையை ஒதுக்கி இருக்கிறதா, வலிமையாக நின்று எண்ணிக்கையை கணிசமாக குறைத்திருக்கிறாரா என்கிற கேள்விகள் எழுகின்றன. என்றாலும் பாஜக கடந்த தேர்தலை போட்டியிட்டதை விட 20லிருந்து 7 இடங்கள் கூடுதலாக நிற்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடுகிற போது பாரதிய ஜனதா கட்சி அபரிமிதமாக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது, நாங்கள்தான் உண்மையான எதிர்க்கட்சி, அதிமுகவே எதிர்க்கட்சி இல்லை என்றெல்லாம் கூட அண்ணாமலை போன்றவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அதிமுகவிடம் 27 இடங்களை வாங்கக்கூடிய இடத்திற்கு அந்த கட்சி வந்திருக்கிறது. இன்னொரு முனையில் மூன்றாவது பெரிய கட்சி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாஜக என்று அந்த கட்சி சொன்னது. இப்போது தமிழ்நாட்டில் தொகுதி 2 கட்சிகளின் தலைமை தாங்கும் கட்சிகள் ஒதுக்கக்கூடிய இடங்களின் அடிப்படையில் பார்த்தால் காங்கிரஸ், அதாவது இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் அடிப்படையில் காங்கிரஸ் மூன்றாவது பெரிய கட்சி. இப்போது போட்டியிடும் இடத்திலும் பாஜகவை விட ஒருபடி மேலே காங்கிரஸ் நிற்கிறது என்று கருதுவதா, அதற்கு அரசியல் அர்த்தம் இருக்கிறதா என்பது ஒரு கோணம். பாமகவினுடைய எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது, அதையும் நாம் விவாதிக்கலாம். அன்புமணி பேர வலிமையை இழந்திருக்கிறாரா, அதை போலவே ஜி.கே. வாசன் தன்னுடைய பேர வலிமையை இழந்திருக்கிறாரா? இன்னொரு முனையில் பேச்சுவார்த்தைக்கே அழைக்கப்படாதவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி, இன்னொரு முனையில் பூவை ஜெகன் போன்றவர்கள் தலைமை கழகத்திற்கு அழைக்கப்படவில்லை. இவையெல்லாம் எதை சொல்கின்றன என்பது ஒன்று. இன்னமும் பேசாமல் இருக்கக்கூடியவர்கள், அதாவது தமாக, பாரிவேந்தர், ஏசி சண்முகம் போன்றவர்கள் எந்த சின்னத்தில் இருக்கப் போகிறார்கள்? இரட்டை இலையை தேர்ந்தெடுக்கப் போகிறார்களா? 27ஓடு பாஜக தாமரை சின்னம் 27இல் மட்டும் நிற்கப் போகிறதா, அல்லது அதன் எண்ணிக்கை மேலும் கூட போகிறதா என்கிற பல விஷயங்களை நாம் பேசப் போகிறோம். நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள், அஇஅதிமுக ஆதரவாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள், பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், திரு சிவப்பிரியன் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். சிவப்பிரியனுடைய முதல் கோணம் என்ன? சார், இது நம்ம ஏடிஎம்கே இபிஎஸ் அவர்கள் ஒரு பெரிய ஹார்ட் பார்கெய்னர் அப்படிங்கிற அந்த இடத்த 2019லையும் 2021லையும் பார்த்தோம். இப்போது அதே மாதிரி தான். ஏன்னா நீங்கள் இதை அப்சல்யூட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 2021 விட 7 இடங்கள் எண்ணிக்கையில் பாஜக அதிகமாக இருந்தது. ஆனால் பாஜக வைத்த கோரிக்கைகள், பாஜக பேசின பேச்சுகள், அவங்களுடைய அந்த மீடியா என்கேஜ்மெண்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய ஓப்பனிங் ரிமார்க்ஸில் குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சி, எங்களை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று அவங்க எல்லா இந்த சீட் ஷேரிங் நெகோசியேஷன்ஸ் எல்லாம் டெல்லியில் கொண்டு போய் நடத்தினது, எல்லா தலைவர்களையும் டெல்லியில் சமன் பண்ணி கூப்பிட்டது, இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது இந்த நம்பர் அவங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அந்த அனாலிசிஸில் இபிஎஸ் திருப்பி நான் தான் இந்த அலையன்ஸோட லீடர், நீங்கள் என்ன சொன்னாலும் ஏடிஎம்கே தான் இந்த அலையன்ஸோட லீடர், ஏடிஎம்கே கிட்ட தான் கிட்டத்தட்ட 25% வாக்குகளுக்கு மேலே இருக்குது, அதனால் நாங்கள் சொல்கிறது தான் இங்கே நடக்கும், நாங்கள் தான் பாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்சல்யூட் நம்பரை பொறுத்த வரைக்கும் கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் 7 அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியில் போய் 11% வாக்குகள் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்தமாக என்டிஏக்கு 18% வாக்குகள். ஸோ இப்போ பாஜகவோட 27 ப்ளஸ் ஏஎம்எம்கேக்கு கொடுத்துருக்கிற 11ஐயும் சேர்த்து பார்த்திங்கன்னா
ஒரு 38 சீட்டு பாஜகவுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் ஃபைன் டீட்டெயில்ஸ் வரல. இப்போது புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் நிற்க போகிறார்களா அல்ல பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் நிற்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த லீடர் ஆஃப் த அலையன்ஸ் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அவங்க இன்னைக்கு இரவோ நாளைக்கே கூட தெரியலாம் அந்த பேச்சுவார்த்தை வரும்போது. இதில் 2-3 விஷயங்களை நாம் வந்து சேர்த்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படி பார்த்தா பிஜேபி வந்து ஒரு கிளைம் டவுன், அவங்களுடைய கிளைம்லேருந்து கீழே வந்திருக்காங்க, ஒரு கிளைம் டவுன் மாதிரி ஒரு தோற்றம் தரும். ஆனால் பிஜேபி இல்லாமல் டிடிவி தினகரன் இந்த அலையன்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபி இல்லாமல் பாரிவேந்தரோ ஏசி சண்முகம் போன்றவர்களோ அல்ல ஜான் பாண்டியன் போன்றவர்களோ இந்த அலையன்ஸுக்கு நகர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் தலைமையிலான தாவேகா கடைசி வரையில் ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். திமுக அணி வலிமையானது, அதை எதிர்கொள்வதற்கு ஒரு வலிமையான கூட்டணி வேணும்னு பார்த்தாங்க. விஜய் தரப்பிலான தாவேகா அந்த இடத்துக்கு வரலை. ஸோ தமிழ்நாட்டில் போட்டி என்பது 2 பெரும் கட்சிகளுக்கு இடையிலான போட்டி. குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லி டீமுக்கும் நடக்கிற போட்டி அப்படின்னு இந்த ஃபைட் அப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டு வர்ற ஒரு சூழலில் ஏடிஎம்கே முதன்மைப்படுத்தி பெருசாக இல்லைன்னா அந்த பெர்செப்ஷனில் இந்த கூட்டணியவே அது பலவீனப்படுத்திடும் அப்படின்ற ஒரு கால்குலேட்டட் ஒரு அட்டம்ப்ட், ஒரு பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா? பிஜேபி நினைத்திருந்தால் இன்னும் கூட இடங்களை அவங்களால வாங்கியிருக்க முடியாதா? வேண்டுமென்றே அவங்க வந்து ஏடிஎம்கே முன்கை எடுக்கிறது அப்படின்ற ஒரு தோற்றத்தை தர விரும்புகிறாங்களா? நிச்சயமாக அவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பார்கெயின் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2 சீட்டு காங்கிரஸுக்கு விட ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா இல்லை 30 வரைக்கும் கூட போயிருக்கலாம். இன்னொன்று, இன்னைக்கு ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லா தலைவர்களையும் வர வச்சு அந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் அவங்க பண்ணதே வந்து ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷனை அவங்க வந்து பாசிட்டிவ் பர்செப்ஷனாக மாற்றுறதுக்கு தான். ஏடிஎம்கே தான் லீடர் அப்படிங்கிறத. ஏன்னா 2019 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கலை, மாறாக ஒரு நட்சத்திர விடுதியில் நடந்தது. 2021 கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அந்த அஃபீஷியல் ரெசிடென்ஸில் நடந்தது பிஎம்கேவோட. பிஜேபியோட அவங்க டாக்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக சீட் ஷேரிங்கே வந்து அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக தான், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணல. இன்றைக்கி எல்லா தலைவர்களையும் மிக முக்கியமாக திரு டிடிவி தினகரன் அவர்களை வந்து அதிமுக தலைமை அலுவலகம் வர வைத்து எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்று பார்த்தது வந்து அதிமுக தான் இந்த அலையன்ஸில் வந்து லீடராக இருக்காங்க, பாஜக இல்லை. ஸோ வந்து டிஎம்கே வந்து அந்த என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறத எடுத்துகிட்டு போகக்கூடாது. எடுத்துகிட்டு போனாலும் அதை எந்த அளவுக்கு இவங்க வந்து டைல்யூட் பண்ணுமோ அந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பாஜக எடுக்குதுன்னு தான் பார்க்கணும். அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து போன வாரம் நடந்த அந்த விஷயங்கள் வந்து அது பெருமளவில் ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு ஏதாவது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அதிமுக தெரியும். டிடிவி தினகரன் எதற்காக டெல்லி சென்றார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக டெல்லி சென்றார், டெல்லியில் என்ன பேசினாங்க, டெல்லியில் தான் கூட்டணி முடிவானது. நம்பர்ஸ் வந்து திடீர்னு காலையில் பியூஷ் கோயலோட பேசி அந்த கட்சி ஆஃபீஸில் வந்த பிறகு 10 நிமிஷத்தில் பேசி முடிவானதல்ல. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அப்படின்னா எங்கே முடிவு செய்தது அப்படின்ற வரையிலும் எல்லா நகர்வுகளும் எல்லோரும் அறிந்தது தான். அப்படின்னாலும் ஒரு பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் அதிமுக வலுவாக இருக்கிறது, இபிஎஸ் தான் இந்த அணியை வந்து இறுதி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க. நிச்சயமாக அந்த விஷயத்தை தான் நான் முதல்ல சொன்னேன். ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எல்லாரையும் 19 நடக்கலை, 21 நடக்கலை. அப்போல்லாம் அவர் வந்து சிஎம்மாக இருந்தார். ஸோ அதனால் அந்த அன்னைக்கு வந்து பாஜகவினுடைய தலையீடும் கூட பார்த்திங்கன்னா 20 சீட்டு வாங்கிக்கிட்டாங்க. பெருமளவில் இப்போ பேசுகிற மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பேசுகிறது கிடையாது. அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை அவங்க வந்து அப்போ வந்து எல்லா மேடைகள்லையும் சொன்னாங்க. இப்போ அதிமுகங்கிற வார்த்தையை பிரதமர் 3 முறை தமிழகம் வந்தபோதும் உச்சரிக்கவில்லை.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயும் பேசலைங்கிற நிறைய கிரிட்டிசிசம் இருந்ததில்ல. அந்த கிரிட்டிசிசம்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரியும் ஏன் டெல்லிக்கு போனாங்க. இன்னைக்கு அந்த 3 தலைவர்களும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நம்பர்ஸ் எங்கே டிசைட் ஆச்சுன்னு. பட் அதெல்லாம் மீறி ஒரு பெர்செப்ஷன் பேட்டரில் ஆமாம் இங்கே வந்து நாங்கள் என்ன டிசைட் பண்ணாலும் இன்றைக்கி எல்லாரையும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், அதிமுக தான் பாஸு, பிஜேபி வந்து செகண்ட் இன் கமாண்டாக தான் இங்கே இருப்பாங்க. ஒரு வந்து பிஜேபி வந்து திமுக கூட்டணியில் எப்படி காங்கிரஸ் இருக்குதோ அந்த மாதிரி தான் அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்குது. நாங்கள் ஷார்ட்ஸை கால் பண்ணியிருக்கலாம், பட் இப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் நாங்கள் ஏடிஎம்கேவை ஃப்ரண்ட் ஃபுட்டில் அந்த கேமை ஆட விடுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் பார்க்குற மெசேஜாக ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை தொடறீங்க. இந்த தேர்தலில் வரலையும் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு பிஜேபி கன்சீட் பண்ண விஷயம் அப்படின்றது பிஜேபி முன்கை எடுத்து அல்லது பிஜேபியோட கை மேலே ஓங்குகிறது அப்படின்ற ஒரு செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு போனால் அது அவங்க இடம்பெறக்கூடிய கூட்டணியவே பாதிச்சிரும் அப்படின்ற ஒரு செய்தியை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமாக கூட இதை பார்க்கலாம். திரு கேசிபி இருக்கார், அவருடைய கோணம் என்னன்னு கேட்கலாம். நீங்கள் இந்த மூவ்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக 2 விஷயங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை இன்று நிரூபித்திருக்கிறார். ஒன்று, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே இந்த பர்செப்ஷன் டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான தேர்தல் என்பதாகத்தான் அவர் கட்டமைத்தார். ஆனால் அப்படி அல்ல, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆன போட்டி இது என்பதை இன்று திரு எடப்பாடி பழனிசாமி நிரூபித்திருக்கிறார். அடுத்து, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் டெல்லியை கேட்டுத்தான் முடிவு எடுக்க முடியும் அதிமுக என்று ஒரு விமர்சனத்தை சமீபத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வைத்தார். இன்றைக்கு அதிமுக தலைமை கழகத்தில் அமர்ந்து இந்த கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு கையெழுத்திடப்பட்டதன் மூலமாக அதிமுக இறுதி முடிவுகளை சுயமாக எடுக்கிறார்கள். அதிமுக தலைமையில்தான் இந்த கூட்டணி அமைகிறது. அமையப்போகிற ஆட்சி, பல பேர் வந்து இது ஒரு கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி என்பது போன்ற ஒரு குழப்பங்களையும் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இது வந்து முழுமையான அதிமுக ஆட்சியாக மட்டுமே இருக்கும் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜகவை விட அதிகமான சீட்டுகள் கொடுக்கிற பொழுது பாஜக ஏற்கனவே காங்கிரஸுக்கு கூட சீட்டு தான் இருந்தாங்க. பிஜேபி 20 சீட் நிற்கும் போது காங்கிரஸ் 25 நின்றுது. ஆனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கணிசமான வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் அதிகம் கொடுக்கிற பொழுது, அதுவும் பலத்த சலசலப்புகளுக்கு இடையில் இல்லாவிட்டால் நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்கிற ஒரு அச்சுறுத்தல்கள் தோன்றுகிற அளவுக்கும் டெல்லியில் திருமதி சோனியா காந்தி அவர்கள் வரை சென்று ஒரு கடைசி நிமிடத்தில் திரு சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து ஒரு இழுபறி நிலையில் அந்த கூட்டணி வந்து சேர்க்கப்பட்டது. இப்போ வந்து பிஜேபி ஒரு கணிசமான ஓட் ஷேரை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கினது. டெல்லியில் ஆல் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பீகாரில் அவங்களால 100 நாளில் முதலமைச்சரை மாற்ற முடியுது. எல்லா சர்வ வல்லமையோடு இருக்கிற பிஜேபி ஏடிஎம்கேட்ட மண்டிட்டு விட்டது, அடிபணிந்து விட்டது. ஏடிஎம்கே சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற செய்தி இதில் கன்வே ஆகுதா? இல்லை வேற ஏதேனும் அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கா? அப்படி இல்லை, இது வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத். அதிமுகவுக்கும் நீங்களே உங்கள் முன்னுரையில் குறிப்பிட்டதை போல வின்னபிலிட்டி, எத்தனை சீட்டில் போட்டியிடுவோம் என்பது ஏடிஎம்கே தொண்டர்கள் வேலை செய்யணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் அதாவது அதிமுக தொண்டர்களை இன்றைக்கு இந்த செய்தி உற்சாகப்படுத்தி இருக்கிறது. ஓகே, திமுக தொண்டர்களை சோர்வடைய வைத்திருக்கிறது. அது நம்ம காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுத்துட்டோமோ என்பது போலவும், தொடர்ச்சியாக இந்த கூட்டணியில ஒரு மும்முரமாக பயணித்து கொண்டு இருக்கிற திமுகவில் இன்னும் இறுதி கட்டத்தை எட்டாத பொழுது ஒரே ஸ்ட்ரோக்ல ஒரு கிட்டத்தட்ட 90% கூட்டணியை இறுதி செய்தது என்பது அதிமுக தொண்டர்களிடத்தில் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. நிச்சயமா. திரு ஷியாம் சார், உங்க கோணம் என்ன? இந்த நகர்வுகள் உங்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது?
2024 என்டிஏ கூட்டணியில என்னென்ன கட்சிகள் இருந்தன நமக்கு தெரியும். அதிமுக தனியாக இருந்தது. இப்பவும் நீங்க தொகுதி பங்கீடு அறிவித்திருக்கிறத பார்த்தா பாரதிய ஜனதா, பாமக, அமமுக எல்லாமே பிஜேபி கோட்டா தானே. இனிமேல் வரப்போற கட்சிகளும் அது பிஜேபி கட்சி தானே. ஏற்கனவே இருந்தவங்க தானே அவங்க எல்லாருமே என்டிஏல. அப்படின்னா பிஜேபிக்கு தானே அதிக இடம் கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே பார்க்க முடியும் இதுல. சோ அந்த என்டிஏ வந்து ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு வந்திருக்கின்றீங்களா சார்? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண என்டிஏ பிஜேபி, பிஎம்கே ராமதாஸ், பிஎம்கே டாக்டர் அன்புமணி அண்ட் டிடிவி தினகரன் இந்த 3 பேரும் அந்த என்டிஏ சேர்ந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்திருக்கின்றீங்க. எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து கையெழுத்து போட்டது தாங்க இதுல வித்தியாசம். மற்றபடி நீங்க தொகுதி பங்கீடுன்னு எடுத்தீங்கன்னா என்டிஏக்கான தொகுதி பங்கீடு, அதிமுகவுக்கான தொகுதி பங்கீடு அப்படித்தானே பிரிக்க முடியும். வேற வழி இல்லையே. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதிச்சிருக்கிறாரு. பிஜேபிக்கு வந்து அவர் பணிந்து போகல. பிஜேபிக்கு என்ன பிளேஸோ அதை காட்டினாரு. தொகுதி பங்கீடு விஷயத்துல கராரா நடந்து தன்னுடைய பேர வலிமை தான் ஒரு டஃப் பார்கெய்னர் கராரா இருப்பாரு அப்படின்ற ஒரு செய்தியை வாக்காளர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் பிஜேபி லீடர்ஷிப்புக்குமே சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா 27 பிஜேபி, 18 பாமக, 11 அமமுக எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. அப்படி கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி போன முறை வாங்கிய அந்த 18% ஓட்டு, அதிமுக வாங்கின 21% ஓட்டு, அதுக்கு தானே இது பிரியுது. இன்னும் இது போக மிச்ச கட்சிகள் அது எல்லாம் ரெட்டையில் நிற்க போதா தாமரையில் நிற்க போதா நமக்கு தெரியல. தாமரையில் நின்றாங்கன்னா அதுவும் பிஜேபி கணக்கில் தானே சேரும். இதுல எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு உண்மையிலே எனக்கு புரியல. எல்லாம் போக பாமகவோட பிரச்சனை இருக்கு. மாம்பழம் ஜூஸ் ஆகி விடக்கூடாதுன்னு இருக்காங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப அவங்க சப்போஸ் அவங்களுக்கு சின்ன இல்லை கடைசி நேரத்துல நம்ம லீகல் சிஸ்டம் எப்படி விடாலும் முடிவு எடுக்கும் அப்படின்னா அவங்களும் தாமரையில் தானே போவாங்க. இல்லை, பிஜேபி வந்து நிறைய ஓட் ஷேர் வந்துட்டதாகவும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துட்டது மாதிரி ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க நிறைய 40 சீட்டு கேட்பாங்க, 50 சீட்டு கேட்பாங்க, ஏடிஎம்கே நிற்கிற சீட்டு குறைஞ்சிரும், இப்படிலாம் நிறைய தாமரை இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல 27ல் நிறுத்திட்டாரு. அது அவருடைய ஆளுமை திறன் அப்படின்னு திரு கேசிபி சொல்றார். கேசிபி கருத்து எனக்கு மாறுபாடு இருக்குங்க. 27 அவங்க நிக்கலன்றானா, 27ஓட நிறுத்தப்படவில்லை. அப்ப குக்கரும் தாமரையும் ஒண்ணு தானே. பாமகவுக்கு சிம்பிள் இல்லாம போச்சு அப்படின்னா, மாம்பழம் இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னும் மிச்ச சின்ன கட்சிகள் எல்லாமே தாமரை சின்னத்துல நிற்கிறதுனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வார்கள்? எம்ஜிஆர் மாளிகைக்கு வரவழைத்து கையெழுத்து போட்டார்கள். அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அதுவே பாராட்டுக்குரிய விஷயம்னு போகும்போது தேர்தல் வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் நீங்க கணக்கு போட வேண்டாம். நீங்க வந்து எதிர்பார்ப்புகளை ரொம்ப குறைவா வச்சுட்டா எல்லாமே பெருசா தெரியுன்றீங்களா? ஆமா, இப்போ இன்னைக்கு கேஸ் டஃப் கேஸுங்க, அதை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறீங்க அப்படின்னுச்சு தேர்தல் ஆணையத்தை பார்த்து. அப்புறம் இவங்க வைத்த வாதங்கள், பாமக வைத்த வாதங்கள் எல்லாமே நிராகரிப்பு. பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத கட்சிக்கான பிரச்சனை வந்தால் சின்னம் முடக்கப்படும். கிட்டத்தட்ட இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அது முடிவாயிடுச்சுங்க. 2 ஜூரிஸ்டிக்ஷன் அரைவாகுது. ஒன்று டெல்லி ஜூரிஸ்டிக்ஷன் அரைவாகுது, ஏன்னா தேர்தல் கமிஷன் அதுல இருக்கு. இன்னொன்று மெட்ராஸ். ஒருவேளை பாமக வந்து ராம்தாஸ் தரப்பு டெல்லி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்தாங்கன்னா 2, 3, 5 நாள் தான் இருக்கு. 5 நாளைக்குள்ள மாம்பழத்தோட எதிர்காலம் என்னன்னு டிசைட் ஆயிடும். மாம்பழத்தோட எதிர்காலம் ஒருவேளை மாம்பழம் முடக்கப்பட்டால் அந்த கேள்விக்கெல்லாம் விடையே இல்லை. இது வரைக்கும் விடையே இல்லை. அன்புமணி அவர்கள் இன்னைக்கு முகத்துல சுரத்தலாம தான் இருந்தாரு. சரி, அது வின்னபிலிட்டி ஒன்று, ஃபார்மிங் ஆஃப் அலையன்ஸ் ஒரு கூட்டணியை உருவாக்குறது, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக நடத்துறது. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுகவோ அதிமுகவோ தங்கள் சின்னம் அதிகமான இடங்களில் நிற்கணும் அப்படின்ற ஒன்றை தான் முதன்மையாக வைத்துக்கொள்வாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டால் 190 இடங்கள், 191 இடத்துல இரட்டை இலை போட்டிட்டது. அதிமுக மட்டும் 179 இடம் போட்டிட்டாங்க. இப்போவே அலையன்ஸ்க்கு வந்து ஏறத்தாழ 56 இடத்த வந்து இப்போ கூட்டணி கொடுத்துட்டாங்க. இனி கொடுக்கக்கூடியதெல்லாம் கணிசமான எண்ணிக்கையில் உள்ள கட்சிகள் அல்ல. இப்போ தமாகவாக இருக்கலாம், ஜான் பாண்டியன், ஏசிஎஸ், பாரிவேந்தர், பூவை ஜெகன்மூர்த்தி, திருமாறன் அண்ட் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு வேலை சேர்ந்தார்னா அவர், இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது ரொம்ப நெக்லிஜிபிள் நம்பர்ஸ். அவங்க எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்கன்னு தெரியல. பட் ஒரு முக்கியமான கட்டத்தை ஏடிஎம்கே நெருடல் இல்லாமல் கடந்துருச்சா? அவங்க இத்தனை நாள் அவங்க மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள்,
டெல்லி சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுவாங்க, இங்கே எந்த முடிவும் இல்லை, எல்லா முடிவும் டெல்லியில் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஏடிஎம்கே ஒரு இஃபெக்டிவான பதிலை சொல்லிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? அதான் சிவபிரியன் சொன்னது, டெல்லியில் எல்லாம் முடிவாயிடுச்சு, முடிவுகள் வந்து இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி இதில் பெரிய விசேஷம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடிப்படையில் வந்துங்க, தமிழ்நாடு பூராவும் ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கிற கட்சிகள், திமுக, அதிமுக பிரதான கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், பாஜக. அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாடு பூரா சீரான ஓட்டு இல்லை, பாக்கெட் பேஸ்டாக தான் அவங்களும் இருக்காங்க. அதாவது கொஞ்சம் பெரிய பாமக. பாக்கெட் பேஸ்ட்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி பார்டர், தூத்துக்குடி பார்டர், தென்காசி பார்டர், கொங்கு மண்டலத்தில் சில பகுதிகள், இப்படி நீங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். மிச்ச பகுதிகளில் அவங்களுக்கு பெரிய ஓட்டெல்லாம் கிடையாதுங்க. 11% அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் ஓட்டு சேர்ந்த 11%. தனியாக பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7% வருவாங்க. தமிழ்நாடு ஆவரேஜ் அந்த 6லேருந்து 7 கிடையாது. கன்னியாகுமரியில் கூட இருப்பாங்க. அது அவங்க தான் தொகுதி கேட்க போகிறாங்க. அப்போ திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் நீங்க ஒப்பிடவே முடியாது. காரணம் என்னன்னா, திமுக கூட்டணியில இருக்கிற தமிழ்நாடு ஆவரேஜ் ஓட்டு வங்கி அதிகம். நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் அது 45% வருங்க. அதிமுக கூட்டணியில நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது 35லேருந்து 37 தான் வரும். அது இயல்பு. நான் அதை வந்து அதிமுக வீக்கா இருக்கு அப்படி கூட நான் அந்த வாதமே வைக்கல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டு வங்கி என்பது கிட்டத்தட்ட 75% இதுக்குள்ளதான் அமையுது. மீதி இருக்கிற 25%, 5% சுயேட்சை பேரும், 20% எல்லா கட்சிகளுக்கும் எதிரானவர்கள் பிரித்துக் கொள்வார்கள். இதை தாண்டிய கணக்கே இதுல கிடையாது. அப்போ மிக இயல்பாக இது எதை நோக்கி போகிறது என்றால், திமுக கூட்டணியில காலதாமதம் ஏற்படுது. 23 கட்சியை வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்துற காலதாமதம் ஏற்படத்தானே செய்யும். அதிமுக கூட்டணி விரைவாக முடிந்து விட்டது. 3 கட்சிக்கு இன்றைக்கு முடிந்திருக்கிறது. பிற கட்சிகளுக்கு இன்னைக்கு இரவோ நாளையோ முடியும். நாளைக்கு வந்து திமுகவும் முடிஞ்சிருமே. இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் அதிமுகவுக்கு வந்துருச்சுன்னு எனக்கு புரியல. ஓகே, திரு ராஜா ஸ்டாலின், ஏடிஎம்கேக்கு இதில் எந்த பெரிய அட்வான்டேஜ் இல்லை. டெல்லியில் முடிவாகி இங்கே அறிவித்த ஒன்று, எம்ஜிஆர் மாளிகைக்கெல்லாம் வந்தது மட்டும்தான் ஒரு சங்கதி. மற்றபடி பழைய என்டிஏ அப்படியே 56 சீட்டு கொடுத்துருக்கிறாரு. அது சின்னம் வெவ்வேறு சின்னத்தில் இருந்தாலும் எல்லாம் தாமரையில் நின்ன கணக்கு தான்னு ஷாம் சார் சொல்கிறாங்க. இல்லை, ஷாம் சார் சொல்கிறது முற்றிலும் அது மாறுபடுறேன். 2021 தேர்தலையும் பாமக அதே அணியில தான் இருந்துச்சு. அதே பாமக அணிக்கும் அப்போ வந்து அது பிஜேபி கணக்கு. அப்ப 23 சீட் கொடுத்தாங்க. டாக்டர் ராமதாஸுடைய பாமக அது. ஆமா, இப்ப 2 பேரும் பிரிஞ்சிருக்கனால சீட்டு ஷேர் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு பாஜக வந்து இந்தியாவில் 23 மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இந்தியாவில் மத்திய அரசாங்கமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இருக்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் நீங்க 27 சீட்டுக்குள்ள அடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆளுமை. அது என்ன, அந்த இதை வந்து இரு தரப்புமே அதை சுமூகமாக முடிச்சிருக்காங்க. பாஜகவும் அதை விட்டு கொடுத்தா வந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல போட்டியிட்டு நம்ம தோல்வி அடைகிறத விட குறைந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெறது நல்லது அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் வந்து 3வது கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அதிக இடத்துல போட்டிட்டா தோல்வி தான் தழுவிருக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம பாமக நிறைய இடத்துல போட்டிட்ட சமயங்களை பார்க்கலாம், தேமுதிக தனியாக போட்டிட்ட சமயங்களை பார்க்கலாம், மதிமுக தனியாக போட்டிட்ட சமயங்களை பார்க்கலாம். கூட்டணியோடு இருக்கும்போது குறைந்த எண்ணிக்கையில் டென்சிட்டியோட அடர்த்தியாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணனா மட்டும்தான் வெற்றி கிட்டும். ஸோ இந்த கட்சிகள் வந்து அவங்க பலத்துக்கு மேலே கூடுதலான எண்ணிக்கையில் நின்னா அதுவே அவங்களுக்கு பலவீனம் ஆயிடும்ன்றீங்க. ஆமாம், அதாவது பாஜக ஒரு 40 தொகுதி போட்டிடுது, 60 தொகுதி போட்டிடுதுன்னா உங்களுக்கு இன்னைக்கு வெளியே தெரிஞ்ச ஃபெமிலியர் கேண்டிடேட் எவ்வளோ? நீங்க ஒரு அதுனா வேற கட்சியில இருந்து கூப்பிட்டுக்க போறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கேல இருந்து போனவர் தானே. இல்லை, அது அதே அப்படின்னு பார்த்தா நம்ம திமுக இருக்கிற 12 அமைச்சர்கள் அதிமுக சேர்ந்தவர்கள் தான். நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். என்ன விஷயம்னா, வெற்றி பெறணும் அப்படிங்கும்போது நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிடுவது அப்படிங்கிறது சாதகமான அம்சமாக இருக்கும். அடுத்தது ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2 லட்சம் ஓட்டு தான் போல் ஆகும். அந்த 2 லட்சம் ஓட்டுல 41% எடுத்தா வெற்றி பெற்றலாம். அதாவது இன்னும் சொல்ல போனா 70,000 90,000 வாக்குகள் பெற்றா வெற்றி பெற்றலாம். நேரடி இருமுனை போட்டி அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது, இன்னும் மும்முனை போட்டி, இப்ப 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, இதெல்லாம் வர்றப்ப நீங்க 35-36 கிராஸ் பண்ணாலே ஒரு நல்ல டைட்டான கண்டெஸ்ட் இருக்கிற இடத்துல அவங்க ஜெயிச்சிருவாங்களே. ஆமா, அதாவது 70,000க்கு மேலே தாண்டினாலே வெற்றி பெற்ற சூழல் வந்துடும். ஏன்னா போட்டி அது மாதிரி இருக்கு. ஏன்னா விஜய் இங்கே போட்டிக்கு வராரு, நாம் தமிழர் போட்டிகள் இருக்காங்க. இப்படிங்க சூழலில் அது வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அப்படி போட்டியிடுவதால் என்ன ஆகும்னா, இது அதிமுக சாதகமான அம்சமாக இருக்கும். ஏன் சாதகமான அம்சமாக இருக்குன்னா, அதிமுகவுடைய ஓட் ஷேர் ஒரு 30%. அந்த 30% ப்ளஸ் என்டிஏ அணி ஷாம் சார் சொன்ன மாதிரி பாமக, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் பார்லிமெண்ட் வாங்கின 18 நீங்கள் குறைச்சி கூட மதிப்படுத்துங்க, 10% போட்டுங்க. 30 + 10க்கு போது 40% தாண்டிடுதே. தாராளமாக அது வெற்றி பெறுவதற்கான சூழல் அதிகமாக இருக்கும்.
நீங்க எந்த 40% கணக்கை எப்படி நீங்க அரைவ் பண்றீங்கன்னு தெரியல. போன சட்டமன்ற தேர்தலை வச்சு அரைவ் பண்றீங்களா, போன நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டை வச்சு அரைவ் பண்றீங்களா? இல்லைங்க, நீங்க 2021 அவர்கள் வாங்கிய வாக்கே 30%, அதிமுக மட்டும் தனியா வாங்கின பர்சன்டேஜ் என்ன, அந்த பர்சன்டேஜோட இப்ப நடக்கிற நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 18 என்டிஏ அணி. ஆனால் நான் அவ்வளவு எடுத்துக்கல, அதுல 10% தான் எடுத்துக்கிறேன். நீங்க ஏடிஎம்கே இதை மட்டும் அசெம்பிளி இதை எடுத்துக்கிறீங்க, இல்ல என்டிஏ எடுக்கும்போது நீங்க பார்லிமெண்ட் எடுக்கிறீங்க. என்டிஏ பார்லிமெண்ட் எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் பார்லிமெண்ட் தான் எடுக்கணும். பார்லிமெண்ட் அந்த 20% 38 வந்துருமே. அப்படி நீங்க சேர்த்தீங்கன்னா அப்படி எடுத்தாலும் 38 வந்துரும். ஏறத்தாழ வெற்றிக்கான ஒரு நல்ல இடத்துக்கு வந்துரும். அப்படி நீங்க இஃப் யூ கோ பை பியூர்லி பை பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்னா நீங்க டாக்டர் ராமதாஸ் இல்ல, இப்ப ஒரு அடிஷன் டிடிவி இல்ல, டாக்டர் ராமதாஸ் வந்து இல்லங்கிறது உண்மைதான். ஆனா அதே சமயத்துல பாட்டாளி கட்சி ஸ்கோர் பண்றது வந்து அன்புமணியா ஸ்கோர் பண்றாரு. பிரேமலதா அந்த என்டிஏ கம்பைன்டு ஏடிஎம்கேல முக்கியமான 2 மிஸ்ஸிங் வந்து ஒருத்தர் பிரேமலதா, இன்னொருத்தர் டாக்டர் ராமதாஸ். இல்ல சார், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏடிஎம்கே என்டிஏ 2 பேர் சேர்ந்தாலுமே டிஎம்கே ஓட்ட தொடலையே. இல்ல, அதாவது இப்ப பிரேமலதா வந்துட்டாங்க. ஆனால் பிரேமலதா லாஸ்ட் ஸ்கோர் என்ன, அவங்க 2 லட்சம் ஓட்டு தான் அவங்க வாங்கினாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி ஆவரேஜ் ஃபிகராக ஒரு 2500-3000 வாங்கினாங்க அவங்க போட்டியிட்ட தொகுதியில். இப்போ இவர்கள் இந்த இடத்த பாமக எப்பயுமே ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த 20 லட்சம் ஓட்டு, 18 லட்சம் 20 லட்சம் ஓட்டு கன்சாலிடேட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ராமதாஸ் அந்த ஓட்டில் கொஞ்சம் பிரிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 5 லட்சம் தான் பிரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்புமணி தான் அது, ஏன்னா கட்சி இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளும் அங்க அவர்கிட்ட தான் இருக்காங்க. அவர் ஏதோ கொஞ்சம் ஓட்ட பிரிப்பாருன்றதாவது நீங்க சொல்றீங்க. ஒரு நிமிஷம், கேசிபி மறுக்கல, ஒரு செகண்ட் கேசிபி இப்ப நம்ம விவாதமே திசை மாறுது. ஆமா, அந்த பர்சன்டேஜ் அது வந்து பின்னைக்கு நம்ம டாபிக்கே. ஆமா, இப்ப திரு ஷாம் சார் சொன்ன மாதிரி டெல்லியில பேசி முடிவு பண்ணது அதிமுக தலைமை கழகத்துல வச்சு இங்க அரங்கேற்றமாயிருக்கு. எங்க வச்சு பேசுறோங்கிறது முக்கியம் அல்ல. முடிவுகள் மகிழ்ச்சியை தருதா இல்லையா, இல்லை வருத்தத்தை தருதா? இந்த முடிவுகள் சந்தோஷத்தை தருது. அடுத்து இப்போ டெல்லியில் வச்சு பேசுனாங்கன்னு வச்சு போகிற வாதத்துக்கு இதை வந்து இப்போ காங்கிரஸ் திமுக பேசுகிற மாதிரி ஒரு 10 சிட்டிங் இழுத்து அதில் பிரச்சனைகளாகி கூட்டணி முறிகிறதா அப்படிங்கிற செய்திகள்லாம் ஊடகங்களில் வந்து அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் எத்தனை சிட்டிங் நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? ஒரு சிட்டிங் நடக்கலையே. ஒரே சிட்டிங்ல இன்னைக்கு தலைமை கழகத்தில் உட்கார்ந்தாங்க, முடிச்சுட்டு வெளியில வந்தாங்க. இன்ஃபார்முலா டெல்லியில என்ன பேசுனாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. உங்க அனுபவத்துல இன்ஃபார்முலா நம்பர்ஸ் அரைவாகாம இன்னைக்கு 15 நிமிஷத்துல எம்ஜிஆர் மாளிகையில் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ நெட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் என்ன, எங்க வச்சு பேசணுங்கிறது முக்கியம் அல்ல. என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியை தருகிறதா? திரு அப்படி பார்த்தா திமுக வந்து பில்ட் பண்ற அந்த நேரேஷன் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு என்கிற அந்த ஒரு பர்செப்ஷனை தகர்க்கிறதை போல திமுக வெர்சஸ் அதிமுக என்று அந்த களத்தை அமைச்சிருக்கு. கரெக்ட். அப்படி ஒரு ஆர்குமெண்ட் வந்ததுன்னா பிஜேபி, ஒரு பவர்ஃபுல் பிஜேபியை இபிஎஸ்ஆல கண்டெயின் பண்ண முடியும், அவ்வளோ கேபபிள் அப்படின்றது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் யாருமே இந்த அலையன்ஸை விரும்பலன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. பிஜேபி இல்லாத ஒரு அலையன்ஸை அவரால் உருவாகி இருக்க முடியும். பிஜேபி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இல்லை, பிஜேபி இல்லைன்னு சொன்னால் ஏடிஎம்கேக்குடைய அலையன்ஸ் வந்து இன்னைக்கு தேதிக்கு அது வேற ஃபார்மேஷன், வேற வடிவத்தை, புது பிளேயர்ஸ் வந்திருக்கிறாங்க, அது வேற ஒரு உருவத்தை கூட பெற்றிருக்கும். இல்லை, இது இப்போ 2009 ஈழத்தமிழர் படுகொலை நடந்த சமயத்தில் வந்து திமுகவும் காங்கிரஸை பற்றி ஒரு கடுமையான விமர்சனங்களை வந்து வைத்திருக்கிறாங்க. மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கூட 2009 அந்த அணி ஜெயிச்சது சார். 2009 எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க அவங்க. இல்ல அந்த ஈழத்தமிழர் பிரச்சனை வந்து தேர்தல் பிரச்சனையாக எதிரொலிக்கல அந்த எலெக்ஷன்ல. அது தேர்தல் பிரச்சனை ஆகல, அதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்தது. அடுத்து கலைஞர் அவர்களே வந்து ஒரு கட்டத்துல கூடா நட்பு கேடாய் முடியும்னெல்லாம் சொன்னார். அப்ப இன்றைய சூழ்நிலைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அனுபவங்களை வைத்து பார்க்கிற பொழுது திமுக கட்டமைத்திருக்கிற ஒரு 22 கட்சி அல்லது 25 கட்சி கூட்டணிகளை எதிர்கொள்வதற்கு இந்த கூட்டணி அவசியம் தேவைப்படுகிறது என்கிற விதத்தில் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் எல்லோருக்கும் இருந்த அச்சம், ஒருவேளை அவர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக பிஜேபிக்கு நிறைய கொடுத்துருவாங்களோன்ற பயம் மட்டும் தான் ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு இருந்ததுன்றீங்க. அதுவும் இன்றைக்கு வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. ஒன்றே சார், உங்க பாயிண்ட் என்ன? இதில்
கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து டெல்லியில் முடிஞ்சிச்சு, இங்கே வந்து கையெழுத்தாயிருக்கு, சென்னையில் வச்சு கையெழுத்தாயிருக்கு, அவ்வளோதான். யார் யார் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, அப்புறம் அமமுக, இவங்க 3 பேர் தான் டெல்லியில் வச்சு பேசுனாங்க. இப்போ இந்த 3 பேருக்கான தொகுதிகள் மட்டும்தான் டெல்லியில் வச்சு பேசப்பட்டது. மற்றவங்களுக்கான பேசுனாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அது மேபி இனிமேல் அலாட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 3 பேருக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கே முடிஞ்சது? அமித்ஷாட்ட வச்சு பேசி முடிச்சாச்சு. இங்கே வந்து ஃபார்மலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து. அப்போ கூட்டணியுடைய தலைமை யார் அப்படின்னா அமித்ஷா தான் தலைமை. அதுதான் தெளிவாக இருக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. லக்கிலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அது வந்து ஒரு பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 18% என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே 20% வாங்கியிருக்கு. அப்போ ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ பிஜேபி இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி இன்றைக்கி சமரசம் பண்ணி கிட்டத்தட்ட 50 தொகுதிகளை இழந்திருக்கிறது. இல்லைன்னா அவங்களுடைய டிமாண்டு 100 தொகுதி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி 56 தான் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு 56 தான் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 தொகுதி எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு தொகுதின்னு போனீங்கன்னா ஒரு 10 தொகுதி போகும். அப்போ 160லேருந்து 168 தொகுதியில் வந்து ஏடிஎம்கே நிற்கிறதா பிளான். அப்போ இதை எப்படி கன்வின்ஸ் ஆகிறது? எப்படி கன்வின்ஸ் ஆனாங்க என்டிஏ? ஒரு நிமிஷம். அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 10 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாங்க. அதில் எத்தனை சட்டமன்றம் வருது? 60 சட்டமன்றம் வருது. இப்போ காங்கிரஸுக்கு 60 கொடுத்தாங்களா? 28 தானே கொடுத்தாங்க. நாடாளுமன்றத்தை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கட்டமைக்கிற அந்த கூட்டணிகள் திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளுக்கு ஒரு குறைவான எண்ணிக்கையில் ஒரு 25 சீட்டுக்கு முன்ன பின்ன அது மாதிரி வச்சு செய்கிறது தான் இதனுடைய வழக்கம். இப்போ அந்த ஒரு டிமாண்டு வந்து பிஜேபிக்கு இருந்த டிமாண்டு வந்து தான் 3 முறை பிரைம் மினிஸ்டர் வந்தார், 4-5 முறை அமித்ஷா வந்தார், பியூஷ் கோயல் வாரம் வர்றாரு. வந்தும் ஒரு முடிவெட்ட முடியாமல் இப்போ கடைசியில் 27க்கு ஒத்துக்கிட்டாங்க பிஜேபி. அப்படின்னா அவங்க டிமாண்டு வந்து கிட்டத்தட்ட 50-60 தொகுதிகள் அவங்க டிமாண்ட் மட்டும், பிஜேபிக்கு மட்டுமே 60 தொகுதிகள். ஆனால் 27க்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க இன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த பிஜேபி முழுமையாக ஒர்க் பண்ணுமா? அண்ணாமலை இன்றைக்கி ஆலய காணும், சீன்லேயே கிடையாது. அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குது, அண்ணாமலை தான் கட்டமைச்சார், 11% பிஜேபிக்கு கொண்டு வந்தார், 18%. பிஜேபிக்கு ஒரு எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியும். அவங்க வந்து பீகாரில் நிதிஷ்குமாரை எப்போ முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தா நல்லதா, முன்னிறுத்தாமல் தேர்தலை சந்தித்தா நல்லதா? பிஜேபியும் நிதிஷ்குமாரும் சம எண்ணிக்கையில் போட்டிட்டாங்க. 2 கட்சியும் வந்து ஈக்குவல் நம்பர்ஸில் தான் அசம்பிளி கண்டெஸ்ட் பண்ணாங்க. பிஜேபியிலேருந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து சிஎம்மாக ப்ரொஜெக்ட் பண்ணால் சரியாக இருக்குமா? இந்த கால்குலேஷன் பார்த்துட்டு யாரை ப்ரொஜெக்ட் பண்ணால் ஓகே, அது தேர்தல் போஸ்ட் எலெக்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கட்சி தான். அவங்க இந்த இடத்துல பின்வாங்குறாங்கன்னா ஒரு டாக்டிக்கலான ஒரு லைனாக பார்க்குறீங்களா, இல்லை தங்களுக்கான லிமிட்டேஷன் இதுதான் அப்படின்னு கன்சீட் பண்ணுறாங்களா, இல்லை ஏடிஎம்கே ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து இல்லை இதுக்கு மேலே முடியாதுங்க, 27 தான் உங்கள் ஸ்ட்ரென்த், இதுக்கு மேலே தர முடியாதுன்னு ஒரு ஃபார்ம் ஸ்டாண்ட் டிபிஎஸ் எடுத்துட்டாரா? இல்லை, நீங்கள் டேக்டிக்கலாக தான் இதை பார்க்கணும். அது வந்து எப்படின்னா மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இதுவரைக்கும் அவங்க வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு சொல்லவே இல்லை. அவங்க என்டிஏ ஆட்சி தான் சொல்கிறாங்க. இப்போ என்டிஏ ஆட்சின்னு சொன்னவங்க 27 சீட்டுக்கு எப்படி ஒத்துக்குருவாங்க? ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 முறை 3 முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று நாங்கள் ஜெயிச்சாருன்னா நீங்கள் ஜெயிச்சாருன்னா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு கீழே தானே ஒர்க் பண்ண போகிறோம், பிஜேபிக்கு கீழே தானே ஒர்க் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து கிரவுண்டில் வந்து ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? கிரவுண்டில் வந்து ஏடிஎம்கே நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலைன்னா, ஏடிஎம்கே அதிக தொகுதியில் நிற்கலைன்னா எங்கள் தொண்டர்களே எங்களோட ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய கூட்டணியுடைய வெற்றி சாத்தியப்படாது. அப்போ எனவே வந்து நீங்கள் வந்து இதில் பிடிவாதம் பிடிக்காதீங்க. நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் ஜெயித்தாலுமே ஏற்கனவே 4.5 வருஷம் எப்படி உங்களுக்கு இரட்டை இன்ஜின் சர்க்காருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சோமோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு எடப்பாடி. இல்லைன்னா எப்படி அவங்க வந்து பிஜேபி வந்து கன்வின்ஸ் ஆகும்? பிஜேபி கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ 27க்கு கன்வின்ஸ் ஆகுறாங்க பிஜேபி அப்படின்னா சரி, எப்படி வந்தாலும் நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது, இது பிஜேபி ஆட்சியாக தான் இருக்க போகுது, என்டிஏ ஆட்சியாக தான் இருக்க போகுது, இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியாக இருக்காது. எனவே வந்து அந்த லெவலுக்கு இன்றைக்கி வந்து இங்கே ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. நாங்கள் தான் 27 அவங்கள லிமிட் பண்ணிட்டோம்,
டபுள் என்ஜின்னா ஓடாது. டபுள் என்ஜின்னா ஓடாது. ஆமாம், டபுள் என்ஜின் சர்க்கார் தான் நடக்க போகுது சார். அதாவது அதிகமா சீட்டு கொடுத்திருந்தாலும் இவங்க இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, குறைஞ்ச சீட்டு கொடுத்திருந்தாலும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா களத்துல வேலை செய்யணும் சார். இப்ப அவர் சொன்னதுல ஒரு உண்மை என்னன்னா, ஒவ்வொரு போலிங் பூத்லயும் அதிமுக தொண்டர் 100 பேர் இருப்பான், அந்த இடத்துல பாஜக 10 பேர் இருப்பாங்க. அப்ப உண்மையிலே கட்சிக்கு வெற்றி பெறுவதாக பாடுபடுறதுக்கு நேரடியாக உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்து ரெட்டலை போட்டியிடும் போதுதான் கூடுதலான வெற்றி அந்த அணி பெறும். அடுத்து இதுவரைக்கும் இருக்கிற ஆமா முடிவு அடிப்படையில் பாத்தீங்கன்னா அதிமுக இந்த 160 170 அந்த மாதிரி தொகுதியில போட்டியிட சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே 200 தொகுதி போட்டியிட்ட சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த 136 அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் இருக்கும். அதே 160 தொகுதியில போட்டியிட்ட 155 வெற்றி பெற்றிருக்காங்க. 170 போட்டியிட்ட அது 134 போட்டிட்டு இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இப்படி பார்க்கும்போது அதிமுக இப்ப எடுத்திருக்க எண்ணிக்கை என்பது மிக சரியானது. அடுத்தது நீங்க மீண்டும் மீண்டும் மற்றவர்கள் கட்டமைக்கிறது என்னன்னா, இது என்டிஏ அணி அப்படிங்கிறது போலதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக அணிதான். அதிமுக அணியில் அங்கம் வகிக்கிறது பாஜக. அதுதான் ஒழிய, ஏன்னா ஒருவேளை இங்க என்டிஏ அணின்னு சொன்னீங்கன்னா இந்த சைடு காங்கிரஸுக்கு இந்தி கூட்டணி தான் சார், திமுக அணி கிடையாது. நேற்றைக்கு காலையில் வரலையும் கூட திரு தினகரன் டெல்லிக்கு போனப்பவும் சரி, போயிட்டு வந்த போதும் நாங்கள் இருக்கிறது என்டிஏ தானேங்க, என்டிஏக்கு டெல்லியில் அவங்க தான் தலைமை, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கம் தான். அவர் தொடக்கத்தில் என்ன சொன்னார், நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன், அங்கே தான் இபிஎஸ் வந்து சேர்ந்துருக்கிறாருன்னு சொன்னார். இல்ல இது சரி, இது நேற்றைக்கு காலையில் சொன்ன வார்த்தை தான். அதிமுக அதாவது அன்புமணி அதிமுக சேரும்போது அதிமுக அணியில் சேர்ந்து பேசினார். சரிங்களா? அப்ப அன்புமணி வந்து நேரடியா இபிஎஸ் ரூட் தான் எடுத்தாரு. என்ன தினகரன் வந்து வயா பிஜேபி. ஆமா, அது உண்மைதான், அது மறுப்பதுங்களா? அது ஓகே. சிவப்பிரியன், இது ஒரு டாக்டிக்கல் பேக் ட்ராக்கிங். ஒரு பிஜேபி தன்னுடைய வலிமை என்னன்னு பிஜேபிக்கு தெரியும், பிஜேபி எவ்வளவு பவர்ஃபுல்லான கட்சி அப்படின்றது ஏடிஎம்கேக்கு தெரியும். பட் ஏடிஎம்கே லீடர்ஷிப் வந்து தமிழ்நாட்டில் இது டேக் ஆஃப் ஆகாது, பிஜேபிக்கு அதிகமான சீட்டு கொடுத்தா அந்த அலையன்ஸை புல் டவுன் பண்ணிடும் அப்படின்னு நினச்சி பிஜேபி தலைமையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஜேபியும் வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை மட்டும் உருவி எடுத்துக்கலாம், எண்ணிக்கைன்றது முக்கியமாக இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் ஒரு பின்வாங்கின ஒரு ராஜதந்திர பின்வாங்கல் அப்படின்ற ஒரு கோணத்தை பொன்ராஜ் சொல்கிறாரு. சார், இந்த ராஜதந்திர பின்வாங்கல் அப்படிங்கிறது 2021 நடந்தது. அப்போ அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா, எல் முருகன் அவர்கள் வந்து 2020 முதல்ல தலைவரான பிறகு 60 தொகுதி 65 தொகுதி அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில் 20 தொகுதி வாங்கினாங்க. 2019 என்னென்னலாம் பேசி 5 தொகுதி தான் வாங்கினாங்க. இப்போவும் வந்து 60 தொகுதின்னாங்க, 55ன்னாங்க, 40ன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து நான் தராசு சாம் சார் சொல்கிற ஒரு விஷயத்த நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். என்டிஏ நீங்கள் பிஎம்கே வந்து ஏற்கனவே என்டிஏலையும் இருந்திருக்கு, அதிமுகவிலையும் இருந்தது. நீங்கள் பிஎம்கேவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பிஜேபியோட நம்பராக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது வந்து பிஜேபி 27 ப்ளஸ் ஏஎம்எம்கேவுடைய 11 சீட்ஸ். ஸோ 38 சீட்ஸ். தினகரன் அவர்கள் வந்து பிஜேபி இல்லைன்னா நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்க மாட்டார். ஸோ பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியில் 38 சீட்டு நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டாக்டிக்கல் இது வந்து இப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னால் நான் நிச்சயமாக நம்ப மாட்டேன். அவங்களுக்கு முதல்லையே தெரியும் பாஜகவினுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்ன, லோக்சபாவோட கால்குலேஷன் என்ன, அசம்பிளியோட கால்குலேஷன் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க வந்து எப்படியாவது வந்து ஏடிஎம்கே கிட்டேருந்து அதிகமான நம்பர்ஸ் வாங்க முடியுமாங்கிறதுக்காக தான் பிரதமர் 3 முறை வந்தபோது பேசலைங்கிறதுலாம் உண்மை. இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. பிரதமர் வராரு, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாரையும் வெல்கம் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டோட பேரே சொல்கிறாரு, மற்ற எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் பியூஷ் கோயல் போன்றவர்கள், குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய நிலைமை யார் யாருக்கு புரியுமோ, இங்கே பிஜேபி பேக் ஃபுட் எடுக்கணும், ஏடிஎம்கே ஃப்ரண்ட் ஃபுட்டில் விளையாடணும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஏடிஎம்கே தான் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டு இருப்பாங்க, ஏடிஎம்கே தான் லீடிங் பார்ட்டி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டுங்கிறத நயினார் அவர்கள் மட்டும் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2024 தேர்தலில் எதிர்த்த திரு அண்ணாமலை அவர்களும் அதை சொன்னாங்க. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்டேட் பிஜேபிக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் சென்ட்ரல் பிஜேபிக்கு புரியறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அதனால தான் இப்போ அவங்க வந்து வின்னபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த வின்னபிலிட்டிலாம் ஏற்கனவே ஏடிஎம்கே சொன்னது தான், அதை இத்தனை நாளாக
ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக என்னென்னா வின்னபிலிட்டி நாங்கள் வந்து எண்ணிக்கை கிடையாது, இது 27 எவ்வளவு ஜெயிக்கிறோமோ அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் நாங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்கிறது. பட் இது வந்து அப்சல்யூட் நம்பர்ஸில் வேணால் உங்களுக்கு பிஜேபிக்கு வந்து ஒரு 7 சீட் அதிகமாக இருக்கலாம். பட் இது வந்து ஒரு கிளைம் டவுனாக தான் நான் பார்க்குறேன். ஏடிஎம்கே வந்து தங்களுடைய பொசிஷனை மீண்டும் வந்து ரீஅஃபர்ம் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அப்படின்னா நாங்கள் தான் பாஸ், நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், எங்களை டெல்லி கூப்பிட்டு பேசினா கூட நீங்கள் கடைசியாக எங்ககிட்ட வந்து தான் இந்த டீலை சைன் பண்ணணும், நாங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கோம், நீங்கள் தான் கேட்டு வாங்குகிற இடத்துல இருக்கீங்கிறத திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியான அதிமுக அதை சொல்லியிருக்குதுங்கிறத தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இதில் வேறு எந்த ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, திரு தராஷ்யாம் சார், பிஜேபி வந்து தமிழிசை அவர்கள் காலத்திலிருந்து சொன்ன முழக்கம் வந்து கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. திமுக அதிமுக இல்லாத தமிழ்நாடு, கோட்டையில் தாமரை மலரும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அது இன்னமும் வேகம் எடுத்தது. அவங்க தலைமையில் ஒரு அணி அப்படின்ற இடத்துக்கு கூட அவங்க எல்லாரும் போக முடிஞ்சது. இப்போ அந்த இடத்துக்கு போய் தாங்கள் வளர்ந்துட்டு தான் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு கிளைம் டவுன் ஆகியிருக்கிறாங்க. அது ஏடிஎம்கே அஃபர்ம் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக தான் தான் பாஸ் அப்படின்றத சொல்லிடுச்சு, இபிஎஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கோணம் முன்வைக்கப்படுது. இன்னொரு கோணம் வந்து பிஜேபி அவர் கண்டெயின் பண்ணல, பிஜேபி தந்திரமாக இதில் வந்து ஒரு பின்வாங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் தங்களுடைய ஃபுட்பிரிண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிற ஒரு தன்மை தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வருது. எனக்கு என்னமோ அதான் சரின்னு நினைக்கிறேன். பிஜேபி வந்து கிளவராக தந்திரமாக இந்த காயினை ப்ளே பண்ணுது. இது வெஸ்ட் பெங்கால்லே அவங்க இதை தான் கடைப்பிடித்தாங்க. மம்தாவோடய ஒரு தடவை கூட்டணியில் இருந்தாங்களே, கடைசியில் இன்றைக்கி 77 சீட்டு 77 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அவங்க மெயின் ஆப்போசிஷன் ஆயிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிஜேபி அந்த அடிச்சூடுகளை வந்து பலமாக பதிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இப்போ பாமகவையும் நான் ஏன் பிஜேபி கணக்கில் சேர்த்தேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த சுப்ரீம் கோர்ட் லைவ் தான். லைவ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக இருந்துச்சு. அன்புமணி அவர்களுக்கு அது அகேன்ஸ்டாக தான் இருந்துச்சு. அவங்க அதை உணர்ந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்போது அவங்களும் கடைசியில் பிஜேபி கணக்கில் தான் போய் சேருவாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. என்னோட பார்வை தான் அது, ஆனால் அந்த சந்தேகம் எனக்கு இருக்குது. அப்புறம் ஜி.கே. வாசன் எந்த கணக்கில் வர போகிறாரு? அவரும் பாஜக கணக்கில் தானே வர போகிறாரு. அவர் அங்கே தானே டெல்லியிலே தானே இருக்கிறாரு. இப்போ மற்றவங்க சிறிய கட்சிகள் 2 சீட்டு 1 சீட்டு அநேகமாக அவங்களும் பாஜக கணக்கில் தான் வராங்க. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள தொகுதிகள், பாரதிய ஜனதாவே நேரடியாக நிற்கிற தொகுதிகள், பாரதிய ஜனதாவே மறைமுகமாக நிற்கிற தொகுதிகள், அப்படி தானே இதை பிரித்து பார்க்க முடியுது. அந்த கூட்டணியை 3ஆக பார்க்கணும்னு சொல்கிறீங்க. அதிமுக நிற்கும் தொகுதி நேரடியாக நிற்கும் தொகுதி, பாஜக நேரடியாக நிற்கும் தொகுதி, பாஜக மறைமுகமாக நிற்கும் தொகுதி அப்படின்னு பார்க்கணுன்றீங்க. வாக்காளர்கள் அப்படிலாம் பார்ப்பாங்களா? ரெட்டையில இருக்கா, உதயசூரியன் இருக்கா, காங்கிரஸ் கை சின்னம் இருக்கா, அல்லது இந்த தாமரை இருக்கா, அப்படி தான் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஒரு கேள்வியை நேருக்கு முன்னாடி வைத்திருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கான இடங்களை குறைத்து பாஜகவுக்கு கூடுதல் தொகுதிகளை திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வியை நேர்முறை வைத்திருக்கிறோம். பாஜகவினுடைய அதிகாரம் காரணமாக அவர்களுக்கு கூடுதலான இடங்களை தந்திருக்கிறாருன்னு 46% பேரும், பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட பிளவு எதிரொலியாக இந்த செயல் அப்படின்னு 36% பேரும், அதிமுகவினுடைய பலவீனத்தினால் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு 18% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. திரு கேசிபி. திரு ராம்தாஸ் அவர்கள் அவரும் இந்த கூட்டணிக்குள் வந்து விடுவார். அப்படி வருகிற பொழுது அந்த 23க்கும் 18க்கு இருக்கிற அந்த ஒரு 5 சீட் அவர் சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கலாம். அவர் சசிகலாவோட கூட்டணிக்கே போயிட்டாரே சார். அது இன்றைக்கு திரு அன்புமணி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கூட்டணியை இறுதி செய்து 18 தொகுதிகள் என்று முடிவெடுத்த பொழுது அந்த 5 சீட் வந்து திரு ராம்தாஸ் அவர்களும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒதுக்குவதாக இருந்தது. எதிர்பாராத விதமாக அவர் வரலை. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ஒரு குறைத்து மதிப்பிடலை. அதே கொடுத்துடலாம் 5 சீட்டை. இல்லை இல்லை, அவர்களுக்கு அன்புமணி 18 சீட்டு அவர் ஏற்றுக்கொண்டார். ஸ்ட்ரென்த் அவ்வளோதான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் கம்பைண்டான ஸ்ட்ரென்த் 23. எல்லோருக்கும் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக கூட்டணி பெற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறார்கள். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறாங்க. ஒரு இதற்கு முன்பு பாஜக மீது இருந்த எதிர்ப்பு உணர்வுகள், இப்போ கோ பேக் மோடி என்றெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா
இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே கூட அப்போ போராட்டம்லாம் நடத்தினாங்க. இன்றைக்கு அந்த எதிர்ப்புணர்வுகள் இல்லை. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு 7 சீட்டு ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. சார், பிஜேபி எதிர்ப்பு உணர்வு தமிழ்நாட்டில் இல்லை, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இல்லை அப்படின்றது உண்மை என்றால் பிஜேபியோட சேர்றது பாசிட்டிவாக பார்க்கப்படும் அப்படின்னா இன்னும் கூட சீட்டு கொடுத்துருப்பாங்களே? இல்லை இன்னும் கூட சீட்டு கொடுத்துருப்போம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சீட்டு அவங்க வாங்கியிருப்பாங்க, எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. ஒரு ஆப்டிமம் லெவல் அதிமுக 170 சீட்டுகளுக்கு குறைவில்லாமல் களத்தில் போட்டியிட்டு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற வகையில் அது ஒரு பாயிண்ட். அதாவது 165 to 170 ஒரு கட்சி நிக்கலன்னா அவங்களுக்கு தனியா அவங்க ஒரு சீரியஸா அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு தர முடியாது. யாரையும் குறைச்சு மதிப்பிடவோ இல்லை யாரையும் ஒரு சங்கடப்படுத்துவதோ நோக்கம் அல்ல. அதிமுக தனி பெரும்பான்மையோடு அமையப்போவது முழுமையான அதிமுக ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, முக்கியமான பாயிண்ட் அது. சிவப்பிரியன், ஏன் ஒரு கட்சி கூட்டணிக்கு லீட் பண்ற கட்சி ஒரு 170 சீட்டுக்கு குறைவில்லாம நின்றாதான் அவங்க சொந்தமாகவே 117 சீட்டு ஜெயிச்சு அந்த மெஜாரிட்டி மார்க் வந்துருவாங்க, அதனால் மக்கள் நம்புவதற்கு இவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு கட்சி மெஜாரிட்டி இடங்களில் 170 இடத்துக்கு குறைவில்லாமல் நிற்கணும், அதை கணக்கில் வைத்து கொண்டு தான் மற்ற எல்லா நகர்வுகளும் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு புள்ளியை எப்படி பார்க்குறீங்க? ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் 2024 ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு தான் பார்க்கணும். பட் ஆன் த கான்ட்ரரி நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை வச்சு தான் டிஎம்கே 40 out of 40 எடுத்திருக்காங்க. ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி 2 பேரும் அலையன்ஸில் இருந்திருந்தால் ஒருவேளை அப்போ கூட இந்த அலையன்ஸ் ஒரு பெருமளவில் ஈக்குவல் சீட்ஸோ இல்லை டிஎம்கே அலையன்ஸை விட அதிகமாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் 2019 வரை குறைஞ்சிருக்குமே தவிர இன்னமும் அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறத தான் நாம் பார்க்குறோம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த 170 இருக்கணும், 180 நிற்கணும், அப்போ தான் 118 வர முடியுங்கிறதெல்லாம் இந்த 2 திராவிட கட்சிகளுமே திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இவங்களா ஃப்ரேம் பண்ணிக்கிட்ட ஒரு ரூலாக தான் நான் பார்க்குறேன். அதிகமான சீட்டில் நாங்கள் நிற்கணும், எங்களுக்கு 118 ஒரு 130 135 பேர் எங்ககிட்ட இருந்தாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரை நம்பியும் நாங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இது ஏன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இந்த எலெக்ஷனில் பார்க்கப்படுதுன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த முழக்கம் எல்லா கூட்டணியிலும் இந்த முறை எழுப்பப்பட்டது. அதற்கு விஜய் அவர்கள் சொன்னது ஒரு காரணமாக இருக்கலாம், அதற்கு முன்னாலே பேசப்பட்டது. ஆனால் இந்த எலெக்ஷனில் எல்லாரும் அதை ரொம்ப வெளிப்படை காங்கிரஸ் கேட்டாங்க, பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த முழக்கம் அதிகமாகும் பொழுது திராவிட கட்சிகள் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக போய் இல்லை எங்களுக்கு அந்த மெஜாரிட்டி வரக்கூடிய சீட்ஸை நாங்களே நிற்போம், அப்போ தான் ஒரு 50 சீட் குஷன் வச்சுக்கிட்டு நாங்கள் நிற்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஓகே, தேங்க்யூ. திரு ஷியாம் சார், ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் என்றால் பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகள் அப்படி தானே? இப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டு கண்டிப்பாக இருக்கும், அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு, இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் நம்ம எதிர்ப்பு ஓட்டை கால்குலேட் பண்ணலான்னா பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கிங்கிறது 94% இருக்குங்க. 92லேருந்து 94%. அதாவது அவங்க 10% சொன்னாலும் அது ப்ராக்டிக்கலாக 6லேருந்து 7 தான் வருது. அப்போது 94% எதிர்ப்பு ஓட்டுன்னா அப்புறம் அதானே ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில். எந்த கட்சிக்குமே அப்படி இருக்காதே. அதாவது நேஷனல் பார்ட்டின்னு கிளைம் பண்ணுறவங்க நீங்கள் 5 சீட்டோ 6 சீட்டோ கம்யூனிஸ்ட்கள் வாங்கினாங்கன்னா 6 6 12 இல்லை 5 5 10 10னா அவங்க நாங்கள் தேசத்தை ஆளுகிற கட்சி இல்லைன்னா ஆட்சியில் பங்கு பெற போகிற கட்சின்னு அவங்க கிளைம் பண்ணுறது இல்லை. காங்கிரஸ் அந்த கிளைமை வச்சுது, ஆனால் அவங்கள 28ல் டிஎம்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு பாக்கெட் பேஸ்ட் ஓட்டு கிடையாது, த்ரோடு தமிழ்நாடு ஏதோ ஒரு ஓட்டு இருக்கு, அது 1000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், கன்னியாகுமரியில் கூட இருக்கலாம். ஆனால் பிஜேபிக்கு அப்படி த்ரோடு தமிழ்நாடு ஓட்டு இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்டு. பாமகவை விட பாக்கெட் ஜாஸ்தி, அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஆன்டி பிஜேபி ஓட்டு இங்கே அதிகமாக தானே இருக்கு, அது எப்படி பெரிய லாபமாக முடியும்னு எனக்கு புரியல சார். அதை விட முக்கியமான இன்னொரு ஆஸ்பெக்ட்
ஒரு அலையன்ஸ் வந்து உருவாகிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகிறதும் அந்த அணி ஒன்றுபட்டு உழைத்து ஒரு பொது நோக்கத்தை அடையிறதும் ஒரு வெற்றி கோடு அப்படின்ற ஒன்றை தொடருது அப்படின்னு ஒன்று. திரு சிதம்பரம் நேற்றைக்கு கூட என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா, திரு பழனிசாமி இங்கே அவருடைய முகம் முன்னிறுத்தப்படுது, பொம்மலாட்டத்தில் பொம்மையை பார்க்கக்கூடாது, கயிறு அங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும்னு சொன்னார். இப்போ கயிறு டெல்லியில் இல்லை, எம்ஜிஆர் மாளிகையில் தான் இருக்குது அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரா சார்? கயிறு டெல்லியில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. அது இதுவரை கயிறு ஆடிட்டே இருக்குது. இப்போ கயிறு இல்லாத மாதிரியான ஒரு ஹிடன் ரோப் மாதிரி ஒரு பிரின்சிபலை கிரியேட் பண்ணுறாங்க. நிச்சயமா இல்லை. இல்லைன்னா எதுக்குங்க அன்புமணி எதுக்கு போய் பார்க்கணும்? அவர் தான் நேரடியாக அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு. அவர் டெல்லிக்கு போய் ஏன் போனீங்கன்னு கேட்டால் ராஜ்யசபாவில் கையெழுத்து போட போனேன்றாரு. அது என்ன மாதிரியான பதில்னு தெரியல. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்லேயும் வழக்கு நடக்குது இன்றைக்கு. அப்போ மிக இயல்பாக நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பிஜேபி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகள், அதிமுகவை தவிர பிற கட்சிகள் பிஜேபி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகள்னா அவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இது களத்துல ஜெல்லாகுமா ஜெல்லாகாதா? இதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் யூனிஃபார்மா களம் இல்லை. அதாவது பூத் ஏஜென்டோ இல்லை எஸ்ஐஆர்ல நான் பார்த்தேன், எஸ்ஐஆர் நடத்தின பிஎல்ஏக்களோ அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா இல்லை. அதிமுகவே பெரிய அளவுக்கு அது நடவடிக்கை எடுக்கலைங்க. திமுக மட்டும் தான் களத்துல பெரிய அளவுக்கு தெரிஞ்சது பிஎல்ஏ ஆக்டிவிட்டியில. 4.25 கோடி ஓட்டு பதிவாகும். ஒரு 75 கோடி ஓட்டு வேஸ்ட் ஓட்டு தான். மீதி இருக்கிற ஓட்டுல அதிமுக திமுக அந்த அவர்கள் கூட்டணி பிரிக்கும் போது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு இடையில இன்றைய தேதிக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் வருது. ஓகே. ஸோ அது ஈடு செய்ய முடியாத ஒரு இடைவெளி இருக்குன்றீங்க, இட்டு நிரப்ப முடியாத ஒரு இடைவெளி இருக்குன்றீங்க. ஆமா, அதாவதுங்க 2 அணிக்கு இடையில 1% தான் இடைவெளி அப்படின்னா, ஒரு அணி 130 140 சீட் எடுத்துரும், இன்னொரு அணி 60-70 சீட் எடுக்கும். 2%, 5%, 10% இப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியுங்க. அதாவது வெற்றி பெறுகிற கட்சிக்கும் ரன்னர் அப்புக்கும் இடையில உள்ள அந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ். இன்றைய தேதிக்கு இது 10% இருக்கு. திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கு இடையில 10% இருக்கு. நாளைக்கு அதிமுக அணி பிரச்சாரத்தை எல்லாம் வலிமைப்படுத்தி அதை 5% குறைக்கலாம். ஆனா 1% குறைப்பது என்பது இயலாத காரியம். ஓகே. ஒரு ஒரு கடும் போட்டி அப்படின்ற சூழலை உருவாக்குவதே அதிமுகவுக்கு ஒரு சவால் அப்படின்னு சொல்றீங்க. திரு ராஜா, உங்க நிறைவு பார்வை. கண்டிப்பா. அதாவதுங்க, இப்போ போன முறை 2021 டிடிவி தினகரனுடைய 10 லட்சம் ஓட்டு அதிமுக புல் பண்ணுச்சுன்னு தெரியும். இப்போ அவர் அந்த அணிக்கு வந்திருக்கிறதுனால ஒரு பெரிய பாசிட்டிவ். அதே மாதிரி அங்கே கமலஹாசன் போயிருக்காருன்னு சொன்னால், ஆனால் அதே கமலஹாசன் கூட ஐஜேகே கட்சி இருந்துச்சு, சரத்குமார் இருந்தார். அந்த சரத்குமார் நீங்கள் பாஜக ஐக்கியமாயிட்டார், ஐஜேகே கட்சி இந்த அணிக்கு வந்துருச்சு. ஆக எல்லா வகையிலும் அதிமுக ஒரு படி முன்ன இருக்கு. ஷாம் சொன்ன சார்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். கமல் உருவாக்குன கூட்டணி இருக்கு, அதில் பாரிவேந்தர் சரத்குமார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முதல்ல அவர் உருவாக்கல அந்த கூட்டணியை. பாரிவேந்தரும் சரத்குமாரும் திடீர்னு ஒரு நாள் ஒரு கூட்டணி போடுறாங்க. கூட்டணி போட்டு அந்த முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போட்டால் தமிழில் தான் ஒப்பந்தம் எழுதுவாங்க. அந்த கூட்டணி இங்கிலீஷில் அந்த ஒப்பந்தம் இருந்தது. யாரோ ஒரு பிரதிநிதி டெல்லியிலேருந்து வந்தாரா, யாருக்கு புரியணுன்றதுக்காக அந்த ஒப்பந்தம் போட்டாங்கன்னு. சரத்குமாரும் பாரிவேந்தரும் போட்ட ஒப்பந்தத்தை எடுத்துகிட்டு அடுத்த நாள் மக்கள் நீதி மையத்துக்கு போகிறாங்க. அவருக்கு ஆளுக்கு 60 சீட்டு கொடுத்துட்டார். அதில் கமல்ஹாசன் ஓட்டு. சார் ஷியாம் சார் ஏதோ சொல்ல வரீங்க? இல்லை அவங்க வேண்டாம் கேட்காம 60-60 கொடுத்தாச்சு. அதுல என்ன இவங்க ஓட்டு அதிகம்ன்றீங்களா? கமல் ஓட்டு குறைவு, பாரிவேந்தர் ஓட்டு, சரத்குமார் ஓட்டு அதிகம். பாரிவேந்தருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு. பாரிவேந்தருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு. கமலஹாசன் சரத்குமாருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 2.5 லட்சம். கமல்ஹாசனுக்கு சமூக பின்னணி இல்லையா? கமலஹாசனுக்கு இருக்கு. ஆனால் அந்த 12 லட்சத்துல ஒரு ஷேர் அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறதா இருக்கு. நான் முன்வைக்கிறது ஒரு 2 லட்சம் ஓட்டு வச்சுக்கலாம் மினிமம். அப்படி இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் அதிமுக. அது போல பாஜக அணியில பிரச்சனையே இல்லைனாலும் அன்புமணி டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, அதை நம்ம சந்தேகத்துக்குரிய பார்ப்போம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று திருமாவளவன் அவர்கள் நான் சீட்டுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. எனக்கு வேதனை அளிக்கிறேங்கிறத நான் கெஞ்சி கேட்கணுமாங்கிறாரு. இந்த வார்த்தை அவர் பதிவு பண்ண நான் தொண்டர்களுக்கு சொல்றாரு, நமக்கு குறைவான இடம் தான்ப்பா கிடைக்கும், ரொம்ப போட்டி என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கேடர்ஸ்க்கு அவர் சொல்றாரு. எண்ணிக்கை கிடைக்கும் போது தான் அவருக்கு என்ன தெரிய போகுது. பேட்டியை பார்த்தா தெரியாது. கேடர்ஸ்க்கு சொல்றதா இல்ல தான் சொல்றாரு அவர். தொண்டர்களுக்கான வேண்டுகோள் தான் அது. என்ன சொல்ல வரனா, திமுக அணியில பெரிய சிக்கலே இருந்தாலும் சிக்கல் இல்லைன்னு பேசுவதும், அதே சமயத்துல அதிமுக அணியில சிக்கலே இல்லைனாலும் அது பேசுறாங்கன்றீங்க, இருக்கிறதும் பேசுறது மாதிரியும் ஆன சூழல் சொல்ல வரேன். அதுதான் இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டியது.
ஆக அதிமுக இப்ப இந்த தேர்தலில் அப்பர் ஹேண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா ஒரு 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் 2016 ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அந்த 5 லட்சம் ஓட்டுல திமுக 87 சீட்டு ஜெயிச்சது. இப்ப எனக்கு என்ன பயம் இருக்குன்னா, பொன்ராஜும் நிறைய புள்ளி விவரம் சொல்றவர், அவர் என்ன புள்ளி விவரத்தை சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு. அது உண்மைதான். விஜயகாந்த் படம் பாக்குற மாதிரி இருக்கு. அது போல அதிமுக அந்த 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல 136 சீட்டு ஜெயிச்சாங்க 2016. ஸோ அந்த ஷாம் சார் சொன்ன ஒரு உண்மை என்னன்னா, அந்த 1% 2% வித்தியாசத்துல தான் இன்னைக்கு எந்த அணி வெற்றி வாய்ப்பு மாறப்போகுதுங்கிற இடம் வரப்போகுது. அதுல அதிமுக முந்தி நிற்கிறதுன்னு நான் சொல்றேன். ஓகே, ஒன்றாச்சு. அதாவதுங்க, நீங்கள் அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இப்போ கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ அன்புமணி ராமதாஸ் இங்கே இருக்கார், மருத்துவர் ராமதாஸ் அங்கே தனியாக சசிகலா அம்மையாரோட கூட்டணி வச்சுருக்காரு. டிடிவி தினகர் இங்கே வந்திருக்காரு, டிடிவி தினகர் கூட இருந்த பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. சசிகலா அம்மா தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? இந்த 2 பேருடைய ஸ்ட்ரென்த் வந்து அந்த 18% வந்து சேருமா இல்லை சேராதான்றது தெரியாது. இது ஒன்று. ரெண்டாவது சார், அந்த 18ல் ஒரு கணிசமான பர்சன்டேஜ் வந்து மோடி ஃபேக்டர்னு ஒன்று இருந்தது. ஆமாம், மோடி ஃபேக்டர் எலெக்ஷன் வர்றப்ப ஒரு ராகுல் காந்திக்கு எப்படி தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்துறதுனால அவருக்கு ஒரு ப்ளஸ் வருதோ, அது மாதிரி ராகுல் காந்திக்கு எதிராக பிரதமர் இன்கம்பண்ட் பிரைம் மினிஸ்டர் நிற்கிறப்ப ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் மோடிக்காக முன்னிறுத்தப்பட்டு நடக்குது. அது என்டிஏ வாங்கின ஓட்டில் அந்த கட்சி ஓட்டு ஒன்று இருந்தாலும் மோடி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல அதில். இல்லை, மோடி ஃபேக்டர் இருந்ததுனால தான் அது அந்தளவுக்கு 18% ஏற்கனவே அவங்க 2014 18% எடுத்தவங்க தானே, இப்போயும் 18% எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஷேப் இருக்கா அப்படின்றதான் இப்போ பார்க்கணும். நீங்கள் இங்கே 2 மருத்துவர் ஐயா ராமதாஸும் சசிகலா அவர்களும் இங்கே இருக்கும் பொழுது ஈக்குவலாக மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சேலஞ்சாக தான் அவங்க நிற்பாங்க. ஈவன் 1000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்கினா கூட அவர்கள் வந்து அந்த அணியினுடைய ஓட்டை தான் அவங்க பிரிக்க போகிறாங்க. சார், அவங்க எவ்வளோ பெரிய சேலஞ்சை கொடுத்துட முடியும்? நீங்கள் வந்து ஒரு வலிமையான கூட்டணியோட ஒரு பெரிய கேம்பெயினுக்கு போகிறதுக்கும் இந்த 2 தலைவர்கள், குறிப்பாக திரு ராமதாஸ் அவர்களை ஒரு பெரிய தலைவர்லாம், சசிகலா அவர்களை ஒரு அனுபவம் உள்ளவர்னு சொல்லலாம் அந்த கட்சியில் இருந்தவங்க. பட் அவங்க ஒரு ப்ரூவன் லீடர் கிடையாது. பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய பொது வாழ்வினுடைய அந்திம காலத்தில் போடுற ஒரு கூட்டணி, துரோகத்துக்கு பாடம் கற்பிப்போம் அப்படின்ற ஒன்று எவ்வளோ தூரம் டேக் ஆஃப் ஆகும்? இல்லை, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அங்கே இப்போ கொஸ்டினே கிடையாது. அவங்க ஜெயிக்க போகிறதும் கிடையாது, டேக் ஆஃப் ஆகிறதும் கிடையாது. அவங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை அவங்க போய் எப்படி மக்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க, அதை எப்படி எத்தனை பேர் நம்பி அவங்க பின்னால் நிற்க போகிறாங்க. இந்த எடப்பாடிக்கு எதிரான ஓட்டுகள், அன்புமணி ராமதாஸுக்கு எதிரான ஓட்டுகள், இது வந்து எங்கே சேனலைஸ் ஆக போகுது, இது வந்து வேறு கட்சிகளுக்கு போதா இல்லை இவங்களுக்கு போதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன தான் நீங்கள் பாருங்கள், அந்த 45%க்கு போன முறை வந்து திமுக கூட்டணி 45% இருந்தது. இதுக்கு அப்புறம் வந்து தேமுதிக உள்ள வந்திருக்கு, மக்கள் நீதி மையம், ஓபிஎஸ், இந்த 3 பேர் சேர்க்கும் போது 50% அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. 50% மார்க்கை கிராஸ் பண்ணி போகிறாங்க. 50% மார்க்கை கிராஸ் பண்ணி போனாலே 210 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கின்ற பெர்செப்ஷன் இன்றைக்கி கிரியேட் ஆகிருக்கு. அதில் -5% போட்டுக்கோங்க, -5% 7% போட்டுக்கோங்க ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு. அப்போ 45% நிற்கிது, திரும்பியும் 45% நிற்கிது டிஎம்கே கூட்டணி. இவங்க ஏடிஎம்கே கூட்டணி நீங்கள் எடுத்துக்கோங்க, 20 + 18 நீங்கள் எடுக்க முடியாது. இவர் சொன்னது மாதிரி 10%, இது ஒரு 20%, 30%. இவங்களுக்கு ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு 10% வந்தால் கூட 40% தான் நிற்க முடியும். 5% லீடிங்கில் வந்து டிஎம்கே கூட்டணி இருக்கும் பொழுது இவர்களால் வந்து 60லேருந்து 70 சீட்டுக்கு மேலே போக முடியாது. சார், நீங்கள் சொல்கிறது பார்த்தா 40, 45, 85% இந்த 2 கூட்டணிக்கு வந்துடும். அது மீதி இருக்கிற 15 தான் டிவிகே, என்டிகே, துரோக எதிர்ப்பு கூட்டணி, அப்புறம் வேல்முருகன், இவங்கெல்லாம் பங்கிட்டுக்கணுமா? அவங்க தான் மருந்துடணும், வேறு என்ன பண்ண முடியும்? என்டிகே 8% ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. நீங்கள் அவர் கூட வாங்க போடுறா குறைய வாங்க போடுறான்னு தெரியாது. விஜய் வந்து இது வரைக்கும் எவ்வளவுன்ற ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய 5% அவர் கிராஸ் பண்ணி சீமான கிராஸ் பண்ணுறது அவருடைய கிராஸ் பண்ணிட்டாருன்னா அவர் பெரிய சேலஞ்சு தான் அவருக்கு. சீமான ஜெயிச்சிட்டாருன்னா பெரிய சேலஞ்ச்.
என்டிகேக்கும் என்ன சார், டிவிகேக்கும் அவர் தான் போட்டி. போட்டியே வந்து எனக்கும் சிஎம்முக்கும் தான் போட்டிங்கிறாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறாரு. நீங்கள் வந்து அவரை தேர்ட் பிளேஸை முதல்ல ப்ரூவ் பண்ணுங்கன்றீங்க. ஏங்க யோகி பாபு வந்து விஜய்க்கு போட்டின்னு சொன்னால் சினிமா துறையில் ஏற்றுக்குவாங்களா யாராவது? யோகி பாபுக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு யாராவது சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அது மாதிரி தாங்க அவர் ஏதோ சொல்கிறாரு, சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டை அவர் ப்ரூவ் பண்ண பிறகு தான் வந்து அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ்னே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய 15%ல் இவங்க எத்தனை பேர் போடுறாங்க? இல்லை 20%. அநேகமாக அடுத்த இந்த தேர்தலுக்கு பிறகு நம்ம போடுறப்ப இந்த சதவீத கணக்கெல்லாம் மாறிடும். அப்போ வேற ஒரு சதவீத கணக்கில் பேச வேண்டியது இருக்கும். ஆமாம். உங்கள் எல்லோருடைய பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.